ஹலோ ஹாய் வெல்கம் டு தொப்பி பாய் விலாக். இது பாருங்கள், சாரி எனக்கு வாய்ஸ் அவ்வளோ வராது. இங்கே பாருங்கள், இப்போ தாங்க கிளம்புறோம். காலிலேருந்து ஆரம்பித்தாங்க வெளியே போகலான்ட்டு. ஆளுக்கு ஒரு வண்டிங்க பாருங்கள். அந்த பாய் இந்த வண்டி இந்த பாய் எடுக்க மாட்டான், அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறான். நீ நல்லா கேளுங்க. காலிலேருந்து எங்கே போய் சொல்லிட்டு இடத்த தேடி கண்டுபிடிச்சி இந்த இப்போ தான் வராரு. இவர் ஃபோன் பேசிக்கிட்டு அந்த பக்கம் இங்கே பாருங்க, இல்லை தேன் முட்டாய் பாருங்க. இது பாருங்க, இது 4 ரூபா, இது 1 ரூபா, 5 ரூபா, இது 2 9 ரூபா, மிச்சம் 1 ரூபா எங்க நீங்க கேட்க 1 ரூபா போர் ஆகி சாப்பிடுங்க. சொல்லாமலாம் தெரியிட்டு வந்துருக்கோம், திருட தானே. இப்போ தாங்க கிளம்புறோம். சமைக்கிறதுக்கு இங்கேயும் வெளியே போகலான்னு பார்த்தோம். இப்போ தான் கிளம்புறோம். மழை டைமில் கூப்பிட்டு போகிறாங்க, எங்கே போகிறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. எல்லா இடம் ஈரமாக இருக்குது. ஏதோ இந்த வண்டி ஒரு சைடு கோளாறு கொடுத்துட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மாட்டி பிளான் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இவர் ஒரு பிளான் கொடுக்குறாரு, மாட்டி பிளான் வேஸ்ட்டாக போயிடுச்சு. எங்கள் பீச் சைடு போய் சமைச்சு சாப்பிடலான்னாங்க. இப்போ இவர் சொதை போட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. சொதப்பிட்டாருங்க வந்துட்டு. வந்து சொதப்பிட்டாருங்க. அவ்வளோதான், ஆளுக்கு பசியில் சாப்பிடுங்க. எனக்கு கொடுக்கவே இல்லை. நீங்கள் எனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுங்க. நான் இதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. பாருங்க, மனசாட்சே இல்லைங்க. என்னங்க அது கூட எப்படி திட்டுறாரு? நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி தான் திட்டுறாங்க பாருங்க. சரி, ஓகே, விளாக கண்டினியூ பண்ணிட்டு போகும்போது நாங்கள் பேசுகிறோம். இப்போ எங்கே போகிறோம் பாருங்க. காலுக்கு போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போயிட்டாங்களே. இப்போ இதெல்லாம் யார் கொண்டு போவோம் முதல்ல? இப்போ எதில் போகிறோம்? ஆட்டோவில் போகிறோம், இதில் போகிறோம். எங்க வெல்கம் டு தொப்பி விலாக். இங்கே பாருங்க, சமைக்கணும்னு சொன்னாங்க. சமைக்கணும்னு சொல்லிட்டு எங்கே கூட்டிகிட்டு வராங்க பாருங்க. மணி இங்கே பாருங்க, இங்கே எங்கெங்கெல்லாம் கூட்டுறது. சமயத்துக்கு இடமே இல்லைங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இடம் தான் ஃபுல்லாக காலியாக இருக்கும். ஆனால் ஆதித்யாரம் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் போட்டுட்டாங்க. வீடு வீடாக அப்பார்ட்மெண்ட் போது தனித்தனியாக போட்டாங்க. இங்கே பாருங்கள், அதோ பாருங்கள் ஆதித்யாரம் வீடு. பேலஸ், ஆதித்யாரம் பேலஸ். இங்கே பாருங்கள், எங்கெங்கெல்லாம் ஐயோ எவன்லாம் இங்கே பாருங்கள். பாய், என்ன பாய் நீங்கள் அவளுக்கு கூட்டுறதுக்கு ஒரு நினப்பு இல்லையா பாய்? ஓகே தான். இந்த இடம் ஓகேவா? நல்லா பாருங்கள், வாயில நல்லா வருது. சமைக்கிறதுக்கு அதுலேருந்து தண்ணி எடுத்துப்பீங்களா? தண்ணி இருக்கு. ஏங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்ததை வச்சு பேசிட்டு இருக்காங்க. வந்திருக்கோன்ட்டு. பாய் தொப்பி பாய். ஹாய், நான் தான் புதுசாக வந்திருக்கேன். என் பேர் கோதர் பாசித். புதுசாக வந்திருக்கும். இல்லைமா விளாக் அடிக்கடி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாருங்க, லைட்டாக ஷேக் ஆகுது. கையில் பொருள் வச்சுட்ருக்கேன். சாரி. இதான் சுற்றி இந்த இடம். இந்த இடத்துல இங்கெல்லாம் பாருங்க, சுற்றி இந்த இடம். இந்த இடத்துல இங்கே தான் சமைக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. சரி, இது என்ன எதுன்னு கேட்டு கன்ஃபார்ம் மட்டும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீ சமைக்கிறமா இல்லை வேற இடம் போக மாட்டேன். பாய். பாருங்க, மழை பெஞ்சிருங்களா, எல்லா இடமும் ஈரமாக இருக்குது. அதனால் எங்கேயும் சமைக்க முடியல. இப்போ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்போ அந்த இடத்துல ஒரு இது மாதிரி இருக்குது, கிணறு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போய் சமைக்கலான்றாங்க. இப்போ என்னதான் முடிவுன்னு தெரியல. இப்போ எங்கே தான் இப்போ எங்கே போய் சமைக்கலான்றீங்க? வீட்டிலே போய் சமைச்சிடலாம்ப்பா. வீட்டில் போயிடலாமா? ஆமாம், சரி, ஓகே, வாங்க வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேங்க. என்னன்னே தெரில, என்ன முடிவுன்னே தெரில. ஹலோ கைஸ், வெல்கம் டு தொப்பி பாய் விலாக்ஸ். இப்போ நம்ம சமைக்கிறதுக்காண்டி காட்டுக்குள்ளே போனோங்க. அங்கே போனால் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. நம்ம மாஸ்டர் வேறு சொல்லிட்டாரு, அங்கங்கே ஜிலேபியாக கிடக்குது, அந்த இடம் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வீட்டிலேயே சமைக்கலாமான்னு சொல்லிட்டு 4 பேர் பேசணும். சரி, வீட்டிலேயே எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம வீட்டுக்கே வந்துட்டோம். அவர் வீடியோவில் பேசணும், இல்லை உங்கள் சேனலில் நாங்கள் வந்து பேச மாட்டோம், நாங்கள் வந்து பெரிய சேனலில் தான் பேசுவோம்னாரு. அவர் மூஞ்சி பார்த்து அவர் தான் அந்த பெருசாக தான் கட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம காட்டுக்குள்ளே போய் செய்கிறதா இருந்தாங்க. நம்ம ரொம்ப நாளாக பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஒரு வாரமாகவே பசங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நம்ம போய் நம்ம என்ன பண்ணலாம், சிக்கனை பொரிச்சு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐடியா போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பசங்களாம் கிளண்டு ஓட்டானுங்க. அதோட இருந்த பசங்களை வச்சு என்ன செய்யலாம்னா போகும்போது பாக்கெட்டை பார்த்தா பாக்கெட்டில் 10 பைசா கூட இல்லை. சரி, சம்சா செய்வோமா அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டு சம்சாவுக்கு மட்டுமே ஒரு 200 ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சிங்க. சரி, நீ எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போய் சமைக்கலான்னு அங்கே போனால் தண்ணியுமா ஜிலேபியுமா கிடக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் சமைச்சிட்டு அதோட விலாகை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். மறக்காமல் பார்த்து ரசித்து ருசித்து
நாங்கள் சாப்பிடுவோம், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ எந்த வீட்டில் சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஓலை குடிசை வீட்டில் தான். ஆமாம், குடிசைடு சூப்பராக இருக்குங்க. நம்ம தான் சும்மா வாடகை எடுத்து போட்டு வச்சுருக்கோம். சொந்த வீடெலாம் கிடையாது, வாடகைக்கு சும்மா இறங்கி எடுத்து போட்டுருக்கோம் சேனலுக்காண்டி. நல்லா தான் இருக்கும். மூச்சு வாங்குதுங்க, அங்கே கூட்டு போய் அலைய விட்டானுங்க. ரெண்டுக்கு என்ன பெரிய வருதுன்னா, இந்த கழுப்புறதுக்கும் தீப்பெட்டிக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு. சரி, அது கூட பெரிய பிரச்சனை இல்லை. 9 ரூபா தான் செலவு, 1 ரூபா பூமர் வாங்கி தின்னுதான். அது பெரிய வருத்தமாக இருக்குது. இருக்கிற சிரமத்தில் 1 ரூபா 30,000 செலவாயிருக்கு, 10 பைசா வரல. வா சரி, ஓகே. சம்பளத்தை எல்லாம் வீடியோவில் சொல்லி இப்போ நடக்காத காரியம் அவனுக்கு இன்னொன்று கட்டுனேன். என்ன மாவு இது? பண்ண மாட்டான்டா. மைதா மாவு கொட்டுறோம். மைதா மாவு கொட்டுறோம், உப்பு வந்து பறக்க விடுறோம். ஏப்பா இது 6 கிலோ மைதா மாவுங்க. 6 கிலோ மைதாவை கட்டியிருக்கோம். என்னடா லைட் ஆஃப் பண்ணி போட்டுக்கிறேன். அது ஒரே சுவிட்ச் தான் எரியுது. அது போய் அந்த ஒரு சுவிட்சை மாற்று உனக்கு நேரம். அது என்னண்ணா இது? டால்டா. இது டால்டா. எத்தனை கிராம் போட்டுறீங்க? 5 கிலோ டால்டா. சொல்றான் நம்ம 150 கிராமா. நீங்களா நல்லா இருப்பீங்களா? சமைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் தலைவருக்கு பாம்ஸ் கிளம்புது. இயற்கைடா, இயற்கை. இயற்கைனா ஒண்ணு வெளியே போயிடணும். வாய்ஸ் கொடுத்துக்கலாம். நான் அப்ப வாய்ஸ் கொடுத்தேன். சரி, பேசு. வெங்காயத்தை கட் பண்றாங்க. ஆனியன் 30 கிலோ ஆனியன். கட் பண்ணாதீங்க, பொடியா கட் பண்ணுங்க. சீக்கிரம் பாத்திமா பேசுறாப்ல. ஒண்ணும் பொடியா கட் பண்ணுங்க. நீங்க ரெண்டு நடுவுல போடுங்க. பொடியா கட் பண்ணுங்க. லைட்டா தான் வதக்கும். அரை வேக்காடா. அதாவது வதக்கல அரை வேக்காடு தான். சான்ஸ்டா அது. இது ஃபுல்லாத்தையும் எடுங்க, நான் உருட்டுறத எல்லாத்தையும். தண்ணி தொட்டி விட்டுறாதீங்க. பேசுங்கப்பா சரியாயிடுவான். இந்த மாவு பேசுறது வந்து அப்படி ஒரு வீடியோ மாதிரி போட்டு ஒரு சாங் மாதிரி. பூரி உருண்டை, ஆனியன், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், கொத்தியம், குப்பை. இவர்தான் உள்ள வீடியோ எடுத்த கேமராமேன். இதை நீங்கள் பார்க்க போது இட்லின்னு நினைக்கலாம். இது இட்லி இல்லைங்க. நம்ம வந்து மாஸ்டர் வந்து சப்பாத்தி மாவை பிணைஞ்சி போட்டுட்ருக்காரு. இதை இப்போ என்ன போய் பண்ண போகிறீங்க? சமோசாக்கு இப்போ மாவு வந்து நான் பிணைஞ்சு முடிச்சிட்டேன். இது அமுத்தி போட்டு அடுத்து தேய்க்க ஆரம்பிக்கணும். தேய்க்க ஆரம்பிச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி 3/4 எப்படி தேய்ப்பீங்க? அவர் வந்து ஓமம் இதெல்லாம் போட்டு தான் வந்து மாவு பிணைவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் முடிச்சார். அது வேறு 5 ரூபாய் கொடுத்து வாங்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கணும், ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்ல முடியாது. 50 ரூபாய் வாங்கணும். போய் பேசுகிறோம். நம்ம வீட்டில் என்னைக்குங்க போய் பேசியிருக்கோம். எல்லாம் உண்மைதான். காரம் அப்படி உடுக்கிட்டு என்ன நேம் அதுண்ணே? அதில் இருக்கும் பேர் என்ன இருக்கா? வரல பொழப்பு தானே? இதான் பொழப்பா? சொல்லுங்கள். இதான் இப்போதைக்கு பொழப்பு ஓடிட்டு இருக்கு. அதான் எலக்ட்ரிஷியன் வேலை, கிளட்டுறது மாட்டுறது இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிடுறீங்களா கரெக்டாக? அன்றைக்கி இங்கே கனெக்ட் பண்ணிங்களா? வயரை தூக்கி மாற்றி சொல்லுவீங்களா? ஸ்டார்டிங்கில் ஒரு வீடே எரிய வச்சு வீரை வெடிக்கிற மாதிரி இல்லைப்பா. ஸ்டார்டிங்கில் தப்பு செய்யலாம், ஆனால் நீ செஞ்ச தப்பு எப்படி? அந்த வீட்டில் குடும்பமே காலியாகிற அளவுக்கு லைனை மாற்றி சொல்லுவா பார்த்து. பாருங்க guys, என்ன பாய் பண்றீங்க? என்ன பாய் பண்றீங்க? ஒரு டிராப் எண்ணெயை ஊத்திட்டு இவ்வளவு பேச்சு பேசுறாப்ல நம்ம மொய்தீன் பாய். ஒரு டிராப் வாங்க 75 ml ஊத்திருக்கேங்க. நம்ம கண்ணாலே அப்படி பார்த்து இது பண்றோம். ஆமா, இந்த கரண்டி வந்து அங்க உள்ளது பாருங்க. பட்டாணி ஊறவே இல்லை, ஏன்னா நாங்கள் ஊருக்கு போகலான்னு இருந்தனால இது கோச்சின்னு ஊற வைக்க மாட்டோம். ஆமாம், இப்போ வந்து நம்ம தெருக்கி விட போகிறோம். அவ்வளோதான் காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ். பாருங்க காய்ஸ், தொப்பி பாய் பண்ண விளையாட்ட பாருங்க காய்ஸ். வாய்ஸ் கொடுக்கல, வாய்ஸ் எப்படியும் கட் பண்ணி. ஆமாம், இந்த வாய்ஸ் மெயின், இந்த சவுண்ட் வாய்ஸ். எடுத்தா மூஞ்சி எடுக்கலாம், அது மூஞ்சில் என்ன படப்பு தான் எடுக்கோடா. இவங்களை வச்சுட்டு பட வேண்டியதாக இருக்குங்க. யாராவது கேமராமேன் இருந்தால் வாங்க, ஃப்ரீயாக சம்பளம்லாம் தர மாட்டேன். வந்தீங்கன்னா திங்கிறது கிடைக்கும். இப்போதான் அளவு காய்ச்சி ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியா கேமராமேன் ஆயிடலான்னு பார்க்குறான், முடியல. அப்படியெல்லாம் நம்ம காசே கிடையாதுண்ணே. ஆமாம், எதுக்குண்ணே பட்டாணியை எண்ணெயிலே போட்டு வறுத்துட்டீங்க, தண்ணியை எடுத்து?
எண்ணெயில் தான் வதக்க முடியும், தண்ணியில் வதக்க முடியாது. தண்ணியிலேருந்து எடுத்து அப்படியே டைரெக்டாக போட்டிங்களே. ஆமாம், டேரெக்டாக போடணும். ஏன்னா வந்து நாங்கள் டேரெக்ட் கேட்குற உனக்கே காண்டாகுதுன்னா பார்க்குற அவங்களுக்கு எவ்வளோ காண்டாகும். அது அவங்ககிட்ட தான் கேட்கணும் நம்ம. மக்கள் உனக்கு என்ன கை குத்த முடிச்சிருமா என்ன? இது வச்சு எடுவா. எடு. ஆஃப் பண்ணு. நிறைய வந்து காரம் ரொம்ப உரைக்கும் சொல்றேன். துண்டு கூட இல்லையா? இல்லை. சுத்தமான ஆட்டின தேங்காய் எண்ணெய். கேளு. வெந்துவிட்டதா பாய்? இந்த வெந்துக்கிட்டே இருக்கு பாய். அடுத்து என்ன? என்னடா ஆஃப் ஆகிருக்கு? ஆஃப்ல சேலஞ்சு நல்லா இருக்கு. நல்ல தூய்மையான சுத்தமான நல்லெண்ணெய் நான் சொல்ல மாட்டேன், பாமாயில் தான். இப்போ இதில் ஆல்ரெடி தண்ணி இருந்துச்சு. இப்போ எல்லோரும் மூஞ்சிலையும் டப்புன்னு தெரிக்கும். அதனால் எல்லாருமே நவுந்து அப்படி போகிறது அவங்கவுங்களுக்கு நல்லது. வா, என்ன பே அது பீஸாவா? பறக்கிறா? நீங்கள் எங்கள் எல்லோரையும் பறக்க விட்றாதீங்க, பார்த்து செய்யுங்க. ரொம்ப சின்னதாக போட்டில மடிப்பில. மங்களகரமா எண்ணெயில் போட்டு வறுக்கிறீங்க. தொப்பி பாயோடைய கை பக்குவம் தூக்கத்தில் இருந்துச்சு கையை நிற்கும். அந்த மாதிரி இருக்க போகுதுன்ற இந்தா கை பக்குவம்னு வெடிச்சு போட்டாரு, ஓடிடுறாரு. அது வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் பாய். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு சமோசா வண்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடிவடியோடு எடுத்துட்டு போகிறோம். சும்மா டைம் பாஸுக்கு தான். இன்னும் மூஞ்சில் வந்து கொட்டிடுவோம் கூட. இன்னும் இப்படி சொல்லி கட்டோட வை. கீழே வைடா. சம்சா எப்படி இருக்குடா? ஒரு கண்டஸ் தான் மாத்தணும். நல்லா இருக்கா? பவர் தள்ளும் போது அதிக ஸ்பீடு ஓடும். அதிக ஸ்பீடு ஓட ஓட அந்த ஃபேனோட எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எங்க கை காட்டல தம்ஸ் அப் இல்ல அப்படி சொல்லி நீல